ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பூக்களாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து இந்த பூக்களை இது கூட சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உப்பு, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கீங்க அந்த பூவுக்குள்ள இதை அப்படியே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம கிளறி கொடுக்க வேணும். கிளறி கொடுத்து நல்லா இது ட்ரையாக ஒரு 90% இதிலே வெந்து வர்ற மாதிரி நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி கொடுங்க. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே நல்லா வெந்து வரட்டும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரையாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜ் முறுமுறுன்னு வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ தனியாக கொஞ்சமாக அந்த வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து, ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி கொடுத்து இப்போ இந்த பூக்களை இது கூட சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சவங்கள அந்த பூவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ மசாலாக்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் மொறுமொறுன்னு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக இதுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க வேணாம். லைட்டாக ஒரு சின்ன அளவு கூட தண்ணி சேர்த்து அப்படியே கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.